ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியான மெத்தட்ல ஆனியன் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இந்த சமோசா செய்யறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இந்த மாவுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறோம். இப்போ எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பும் நல்ல மாவு கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணியை ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, அப்போ நம்மளுக்கு தண்ணி அளவு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீளமாக நான் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க போகிற வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதங்க விட்டுறக்கூடாதுங்க. ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே நம்ம மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் மசாலாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை இதே மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மைதா மாவை நம்ம எவ்வளோ தின்னாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக திரட்டிக்கணுங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு தின்னா திரட்ட வருதோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம். இதை சூடான ஒரு தோசைக்கல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சமோசா சீட் நம்ம அதிலிருந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரியே நீங்கள் மடிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக கேப் இல்லாமல் வருங்க. இதோட ஓரங்களில் ஒட்டுறதுக்கு நான் ஆல்ரெடி மைதாவை தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை வச்சு நான் ஓரங்களில் ஒட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சோன்னே ஒரு கடாயில் இதுக்கு பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து கடாயிலிருந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, சமோசா ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவையுமே சமோசா ஷீட் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறோங்க. இந்த சமோசாவில் ஆயில் அப்சார்ப்ஷன் ரொம்பவே கம்மி தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான மெத்தடில் கிறிஸ்பி சமோசா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம அன்புடன் அமிர்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.